இஸ்லாமியர்களுக்கு எதிரான வக்பு சட்டத்தை நிறைவேற்றிய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களுக்கு எதிராக வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மூலம் தேச ஒற்றுமையை ஒன்றிய அரசு சீர்குலைப்பதாக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மக்களின் நலன்களை நாம் ஒன்று சேர்ந்து பாதுகாப்போம். இந்த நாட்டில் இந்து ராஷ்டிரா என்ற கொள்கையை வகுத்துக் கொண்டிருக்கிற RSS, BJP அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். ஒவ்வொரு மதத்தையும், இந்து மதம் இல்லாத அனைத்து மதங்களையும் தாக்குவார்கள், குலைப்பார்கள், அதை சரி செய்வார்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறேன். ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நேர்ந்த இந்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். திருச்சி மாவட்டம் வையம்பட்டியில் கையில் கருப்பு கொடியுடன் சாலையில் படுத்து காங்கிரஸ் கட்சியினர் மறியல் செய்தனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடியுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் பாஜகவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். வக்ஃப் போர்டு இந்த சட்ட திருத்தம் இதை கொண்டு வந்த முறை மாபெரும் சந்தேகத்தை எங்களுக்கு எழுப்புகிறது. ஏன் இந்த மாதிரி ஒரு நடு இரவிலே இதை கொண்டு வர வேண்டும்? இது எதுக்காக இந்த சமயத்திலே கொண்டு வந்தார்கள்? இதை சரியாக ஆலோசிக்காமல் ஒரு மக்களுடைய கருத்து கணிப்பு கேட்காமல் இது கொண்டு வந்த இந்த ஒரு திட்டம், இந்த சட்டம் அதை திரும்ப பெற வேண்டும். இதேபோல் திண்டிவனம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை, ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.